பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் 18 லட்சம் பேர். இந்த 18 லட்சம் பேருக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பொங்கல், ஒரு நாளைக்கு கிச்சடி, ஒரு நாளைக்கு இட்லி, இது மாதிரி பார்த்தீங்கன்னா 5 நாள் 5 விதமான காலை உணவு, சிற்றுண்டி உணவு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, அந்த 5 நாளைக்கு கொடுத்து அழகு பார்த்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 65% வரக்கூடிய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா முழுசும் ஏறக்குறைய 90-95 பிள்ளைகளும் சதவீதம் பிள்ளைகள் இன்னைக்கு வருகிற அளவுக்கு இன்னைக்கு மாண்பு தமிழக முதல்வர் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி, அந்த திட்டத்தை பார்த்து இன்னைக்கு அண்மையில் வந்த பஞ்சாப் முதல்வர் கூட என் மாநிலத்தை நான் அறிமுகப்படுத்த போறேன். அதே மாடர்ன் ஸ்கூல், மாடர்ன் சிட்டி, மாடர்ன் கிளாஸஸ் ரூம், இதே அனைத்து மாணவ மாநிலம் மடிக்கணினி, அதே போல அனைத்து மாநில செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு கற்க வேண்டும். 1லேருந்து 12 படித்து மேலே போகிற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபா. அவங்க பெத்தவங்கள்ட்ட போய் பென்சில் வாங்கணும், பேனா வாங்கணும், ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கணும், இல்லை எனக்கு ஒரு இந்த ஒர்க் புக் வாங்கணும், அதெல்லாம் கேட்கக்கூடாது. கேட்காம அவங்களே அந்த சொந்த காலில் நிற்கிற 1000 ரூபா இருக்கக்கூடிய 3,60,000 பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு படிக்க அந்த 1லேருந்து 12 வரை அரசு பள்ளியில் படித்து மேலே போகிற பிள்ளைகளுக்கு. ஆக இந்த அளவுக்கு மாண்பு தமிழக முதல்வர் ஒன்றும் சொல்ல போனால் சொல்லிட்டு போனால் திருப்புகளை பாடப்பட வாய்மனுக்குன்னு தலைவருடைய திட்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு உள்ள உட்காந்து பத்தாது, நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் பேசலாம். இந்த 4.5 ஆண்டு காலம் தலைவர் அவர்கள் நடத்திய நலத்திட்டங்களே நான் பேசுகிறேன். உதாரணத்துக்கு சுகர் எனக்கு இல்லை, சுகர்னு உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன். என்ன ஒன்று சுகர் இருந்துச்சு போறீங்க, எனக்கு சுகர் இல்லை. சுகருக்கு மாத்திரை வாங்கினாக்கா 85 ரூபா, அதனுடைய கிட்டு வந்து 85 ரூபா. 85 ரூபா. மோடி ஒன்று திறந்த கடை, என்ன சொன்ன அவர் திறந்த கடை, பிரதமருடைய கடை, பிரதமருடைய மருத்துவ கடை, அதில் எவ்வளோடானாக்கா 38 ரூபா. 38 ரூபா. அதே நம்ம முதல்வர் திறந்திருக்கார், 1000 கடை திறந்திருக்கார் தமிழ்நாடு ஃபுல்லாக. அது எவ்வளோ தெரியுங்களா? 11 ரூபா. இந்த மாதிரி யாருக்கு வரும் எண்ணங்கள்? யாருக்கு வரும்? இப்போ கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்குலாம் வந்து சிட்டிசனுக்கெல்லாம் இலவசமாக ஆண்களும் பயணிக்கலாம், பெண்கள் வந்து சின்னவங்கலேருந்து பெரிய வரைக்கும் பயணிக்கலாம். அது திருநங்கைகள் பயணிக்கலாம், இலங்கை தமிழர்கள் பயணிக்கலான்றது போக இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னா 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் சீனியர் சிட்டிசன் அவங்களும் பயணிக்கலாம்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வருவார், அண்மையில் கொண்டு வருவார். ஆக 4 பேரையும் பொழுது ஒருத்தரமும் உட்கார்ந்த இடத்துல சிந்திச்சு மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இன்றைய தினம் நலத்திட்டங்களை எல்லாம் 4 மணியும் பொழுது அறிவுறுத்துகிறார். அப்படியேப்பட்ட ஆட்சி மேலும் மேலும் நீடிக்கும். இன்னைக்கு பல கோணத்தில் பல விதத்தில் இன்னைக்கு வந்து மத்திய அரசு, ஒன்றிய அரசால் நாம் வஞ்சிக்கப்படுகின்றோம். இனத்தால் வஞ்சிக்கப்படுகின்றோம், மொழியால் வஞ்சிக்கப்படுகின்றோம், மதத்தால் இணையும் வஞ்சிக்கப்படுகிறோம். எந்தெந்த கோணத்தில் எப்படிலாம் வஞ்சிக்கப்படணும் அப்படிலாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்திய திணிக்கின்றாங்க, இந்திய கொண்டு உள்ள விடுன்றாங்க, இந்திய கொண்டு நம்ம கற்பிக்கணுன்றாங்க. எதுக்கு இந்திய நமக்கு தேவையில்லை. இந்தியா படிச்சு வந்தால் இல்லாமல் முன்னேறிருக்கான வாழ்க்கையில. இப்போ நம்ம பிள்ளை நான் வந்து கிணத்து விழுந்தேன்னா தப்பிச்சுக்கலாம், நான் ஒரு கல்லை கட்டிட்டு விழுந்தா தப்பிக்க முடியுமா? காலி. அதே மாதிரி தான் நம்ம தமிழ் மொழியிலையும் இங்கே ஆங்கிலத்திலையும் படித்து முன்னேறுறோம். படித்து எவ்வளோ முன்னேறிருக்கா. இன்னைக்கு நாசாவில் இருக்கிற ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 60% பார்த்தீங்கன்னா நம்ம ஆளு தான். உதாரணத்துக்கு சொன்னால் நாசாவில் இருக்கக்கூடிய இவரை பார்த்தீங்கன்னா ஒபாமா